ரதி ஒரு நர்ஸுக்கு கால் பண்ணி அருணா கிட்ட அவங்க அப்பாவோட ஃபைல்ஸை எடுத்துட்டு வந்து என்ன பார்க்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அந்த நர்ஸும் அருணா கிட்ட இன்ஃபார்ம் பண்ண ரதியை போய் பார்த்து ஃபைல்ஸை காமிக்கிறாங்க. ரதியும் ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்க அப்பாவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவரு ஆல்கஹால் எடுக்கவே கூடாது, இல்லனா அவரோட லைஃபுக்கே டேஞ்சர் ஆயிரும், அவரு குடிக்கவே மாட்டாருன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம்னு சொல்ல அருணா இது எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவாகும்னு கேட்க ரதியும் 1,00,000 செலவாகும்னு சொல்றாங்க. அருணா அதை கேட்டதும் அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லவும் ரதியும் ஒரு லெட்டர் எழுதி ஆபீஸ்ல கொடுக்க சொல்ல அருணாவும் போய் கொடுக்கறாங்க. ஆபீஸ்லயே லெட்டரை வாங்கி பார்த்துட்டு அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணாலும் அது அதிகமா தான் இருக்கு. இங்க அர்ஜுன் தேஜு சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப ஆர்கே வந்து ஹாஸ்பிடல்ல சேவ் பண்ணதுக்கு நன்றி சொல்ல அர்ஜுனும் நான் ஒன்னும் உங்களுக்காக பண்ணல அம்மாவுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஹாஸ்பிடல்ல பாத்துக்க எனக்கு பர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்க ஆர்கேவும் ரொம்ப சந்தோஷமா உனக்கு இல்லாத உரிமையானு கேக்குறாரு. அங்க கட் பண்ண ஆர்கே ரதியை கூப்பிட்டு என்ன காப்பாத்த முடியுமான்னு கேட்க ரதியும் தயங்கிக்கிட்டே நம்மளால நாட்களை தான் தள்ளி போட முடியும்னு சொல்லி ஏன் சார் திடீர்னு கேக்குறீங்கன்னு கேட்க அர்ஜுன் என்ன புரிஞ்சுக்குவானா என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அதனால நீங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இங்க ரவி அனிதா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க உனக்கு என்னதாண்டி பிரச்சனைன்னு ரவி கேக்குறான். அனிதாவும் நீ தாண்டா என் பிரச்சனை, நான் ஓப்பனாவே சொல்றேன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் நல்லா தெரியும், என்னை விட உனக்கு யாருடா மேட்ச் ஆயிருப்பா, உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல ரவி எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்றான். அனிதாவும் இதை கேட்டு ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல ரவியும் இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அனிதா இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகி உறைஞ்சு போய் நிக்கிறா. அங்க கட் பண்ணா தேஜு வந்து நேத்து நான் வரல ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்க நவீனும் பேஷண்ட பத்தி அப்டேட் கொடுக்க டேய் நான் அதை கேட்கலடான்னு தேஜு சொல்ல அப்ப ராக்கி நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியும், ரவியும் அனிதாவும் பேசிக்கிறது இல்ல, அர்ஜுனுக்கும் ரீனாவுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அர்ஜுன் ஹாஸ்பிட்டலுக்கு சிஇஓவா வந்தாலும் வரலாம்னு சொல்ல அப்ப குணா ஓடி வந்து லேட்டஸ்ட் அப்டேட்னு ரவி சீனியருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். இதை கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப தேஜு அனிதா கூடவான்னு கேட்க குணா அதுதான் இல்லைன்னு சொன்னதும் தேஜு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.